அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லார் ஃபார்மேஷன் சீசன் 6 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, அந்த மலையில் ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத செட் பண்ணி வரவங்களெல்லாம் வச்சு சம்பவம் அப்படிங்கிறத பண்ணியிருப்பான். அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ இவன் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கான், இங்கே இருக்கக்கூடிய தண்ணியிலலாம் விளையாடிட்டு இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய மீனெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த மீனா ஐயோ என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. அப்போது இவர் யோசிக்கிறாரு, அந்த தாத்தா இருக்கார்ல, அவர் யோசிக்கிறாரு, பரவாயில்ல இந்த வயசில் கூட இவனுக்கு அந்த குழந்தை மாதிரி இதயம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் அந்த மீனை என்ன பண்ணுறான்னா, ஒரு டவர் வச்சுருப்பான்ல அதுக்கு அமுச்சு விட்டுறான். அவன் என்ன சொல்கிறான், எனக்கும் ஆசை தான் குழந்தை மாதிரி இருக்கணும்னு, ஆனால் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு நான் எப்போ பார்த்தாலும் ப்ராக்டிஸ் சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். பிரதர்ஸ் கூட எப்போவுமே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் வரதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் லவரோட ஞாபகம் அப்படிங்கிறது அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ரொம்ப காலம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஆனால் இவனால் அவளை சுத்தமாக போய் பார்க்கவே முடியல. இந்த பப்பட் தாத்தாவுக்கு சோல் அப்படிங்கிறது இல்லைல்ல, அதான் அவன் சொல்கிறான், உங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது, எனக்கு அவளை பார்க்கணுன்னு இருக்கு, ஆனால் என்னால் பார்க்க முடியல, என்னை நானே அடக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே போட்டு என்னோட இதயம் அப்படிங்கிறது ரொம்ப கனமாக மாறிடுச்சு. கொஞ்ச நாளாகவே நான் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால மறுபடியும் அந்த தாட்ஸ் எல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே போய் அந்த மீன் அம்சம்ல அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. அந்த 2 மீனுமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபார்ம் அப்படிங்கிறத எடுத்துடுச்சு. பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்ருக்குப்பா. அதான் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே போய் சொல்கிறான், பா இவங்க 2 பேர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடமே லைவ்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார். இவருமே ஒரு காலத்தில் பீஸ்டாக இருந்தவர் தான். இந்த ஒரு இடத்துல இவர் ஹியூமன் ஃபார்மில் இருக்கார். வெளியில் போனால் மறுபடியும் பீஸ்டாக மாறிடுவார். இவர் இங்கே கிட்டத்தட்ட 1,00,000 வருஷம் ஆயிடுச்சு. உனக்கு இன்னும் அந்த டிவைன் ட்ரைபுலேஷன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா அந்த டிவைன் ட்ரைபுலேஷன் வந்துடுச்சுன்னா ஹியூமன் ஃபார்முக்கு மாறிடலாம். அந்த மனுஷனுக்கு இது வரைக்கும் அந்த ட்ரைபுலேஷன் வரதுக்கான ஃபீலிங்கே இல்லை. இந்த டிராகனும் அதுதான் சொல்லுது, நானுமே சீக்கிரம் 9th லெவல் போயிடுவேன், ஸோ டிவைன் ட்ரைபுலேஷன் எனக்கு சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 2 மீன் என்ன சொல்லுது, எனக்கு தெரிஞ்சு உங்கள் 2 பேருக்கு முன்னாடி நாங்கள் போயிடுவோம் பொழுது அடுத்த லெவலுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஃபார்மேஷனை உடைக்கிறதுக்கு ஒரு குரூப்பே வருதுப்பா. ஹீரோ பார்க்குறான், ரைட்டு கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா யாரா வந்திருக்கிறதுனா அந்த ஹால் மாஸ்டரே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டான். இப்போது நம்ம ஆள் மேலே மிதந்துட்டே பேசிகிட்டு இருக்கான்ல, இவங்களுக்கு பார்த்த உடனே ஐயோ அவன் செலஸ்டியல் டெய்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதை ஹெவன்லி டெய்ட்டி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஹெவன்லி டெய்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது, பரவாயில்ல நம்ம ஹால் மாஸ்டர் ஹெவன்லி டெய்ட்டி தானே, பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒருத்தர் என்ன சொல்கிறா, நீ இரு நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவன் என்ன சொல்கிறானா, எப்பா நீயும் ஹெவன்லி டெய்ட்டியாக இருக்க, அந்த மனுஷனும் ஹெவன்லி டெய்ட்டி தான், உனக்கு இந்த மழை வேணும் அப்படின்னு நினைக்கிற, எதுக்காக நீ எங்களை எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்க, எங்ககிட்ட பேசியிருக்கலாம்ல அப்படிங்கிறா. அவன் என்ன சொல்கிறான், நீங்களாம் திருட்டு பசங்க, உங்கள் சகவாசமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். அப்போ இந்த மனுஷனுக்கு பயங்கர கோவம் மேலே போகிறாரு பாருங்க. அவன் ஃபார்மேஷனுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், உனக்கு என்ன கொல்லணும் அப்படின்னா நீ ஃபார்மேஷனுக்குள்ளே வா அப்படிங்கிறான். இந்த மனுஷனை உள்ளுக்குள்ளே போகிறான். போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அது எல்லாத்தையும் அடித்து உடைக்கும் போது தான் அந்த ஆளுக்கே தெரியுது, அட இது ஹெவன்லி பவர் கிடையாது, இது டிவைன் பவர் தான், அப்போ நீ இன்னும் ஹெவன்லி டெய்ட்டியாவே ஆகலையா அப்படிங்கிறான். இப்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னா இன்னொரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத போடுறான்ப்பா. அதையுமே அந்த மனுஷன் ஈஸியாக உடச்சிட்றான். அப்போ இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது இந்த ஆள் உடச்சிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு வெப்பன் இருக்குல்ல, அந்த வெப்பனை பற்றி அந்த ஒரு தாத்தா கிட்ட கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு ஹெவன்லி வெப்பன் தான், ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வெப்பன் இல்லை, பட் ஸ்டில் அந்த யூசர் அதில் தன்னோட எனர்ஜி அப்படிங்கிறத செலுத்தும் பொழுது அது பயங்கர ஸ்ட்ராங்காக மாறிடுமா. அதனால தான் அவனால் எல்லாத்தையுமே உடைக்க முடியுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத போடுறான். இதையுமே அவன் உடைக்கிறான். ஆனால் உடைச்ச உடனே அந்த துகள்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு மாதிரி ஆரோ மாதிரி ஃபார்ம் ஆகி இவனை போய் அட்டாக் பண்ணுது. அதான் அவனா சொல்கிறான், டே இதுதான் உன்னால் பண்ண முடியுமா, இதுக்கு மேலே உன்னால் எதுவும் பண்ண முடியாதா, அப்போ நீ வந்துரு, ஒழுங்கு மரியாதை செத்துரு அப்படிங்கிறான். யாருன்னா சாகிறதுக்கு வருவாங்களா. இப்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஏன்டா என்னோட லோ லெவல் ஃபார்மேஷன்லாம் உடைச்சிட்டு ஓவராக பேசாத, இந்த வருது பாரு என்னோட பெஸ்ட் கில்லிங் ஃபார்மேஷன் இதுதான், முடிஞ்சா நீ இதை உடை அப்படிங்கிறான். இந்த மனுஷனுக்கு பயங்கர கோவம். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, உடைக்கிறேன்டா, உடைச்சிட்டு உன்னோட பிரைமோடியல் ஸ்பிரிட்டை நான் அழிக்கிறேன்டா அப்படிங்கிறாரு. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா டிவைன் லெவலில் இருக்காங்க இல்லையா, அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. இந்த டிவைன் லெவலில் அவங்க இறந்து போனாங்கன்னா அவங்களோட சோல் அப்படிங்கிறது டிஸ்ட்ராய் ஆகிடும். அதுவே அவங்க ஹெவன்லி டைட்டி ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரைமோடியல் ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இவங்க இறந்து போனால் கூட அந்த ஒரு ஸ்பிரிட்டை வச்சு இன்னும் நிறைய ரேரான டிவைன் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள திரும்ப வர வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் காட் கிங் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் இறந்து போனவங்கள ஈஸியாக உயிரோட வர வச்சிருவாங்களாம். ஆனால் வார் அப்படிங்கிறது நடந்தப்போ அந்த காட் கிங்கும் இறந்து போயிட்டாங்களாம். இந்த இன்ஃபர்மேஷன் மொத்தத்தையும் அந்த தாத்தா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
இப்போ இந்த ஒரு ஃபார்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வெளியில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு அந்த ஃபார்மேஷனை நல்லா பாரு, இது வந்து முன்னாடி இருந்த ஃபார்மேஷன் மாதிரி கிடையாது. இந்த ஃபார்மேஷனுக்கு சோர்ஸ் ஆஃப் த பவரே யார் அப்படின்னா சின்னியூ தான். நம்ம ஹீரோ தான் அந்த ஃபார்மேஷனுக்கு சோர்ஸே. அப்போ என்ன ஆகும், அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இவனை கொன்னா மட்டும்தான் அந்த ஃபார்மேஷன்லேருந்து வெளியில் வர முடியும், வேற வழியே கிடையாது. ஸோ இப்போ இவன் என்ன தெரியுமா சொல்கிறான் அந்த பொண்ணுக்கிட்ட, நீ சீக்கிரம் திரும்ப போயிட்டு மாஸ்டரை கூட்டிகிட்டு வா, ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லு அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போகிறா. உள்ளுக்குள்ளே இந்த மனுஷன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், இந்த ஃபார்மேஷனை பார்த்துட்டு இது வெறும் இல்யூஷன் தானே, அடிச்சு உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், டே இந்த ஃபார்மேஷன் வந்து 5 எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி டார்க்னஸ் அண்ட் லைட்டை வச்சு நான் பண்ணியிருக்கேன். இங்கே பார்க்குற வால்லாம் இல்யூஷன் கிடையாது, உண்மையான வால் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறான். இவன் சும்மா கதை விடாதரா அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிக்கிறான். பார்த்தா உண்மையாகவே அங்கே வால் இருக்குங்க. மறுபடியும் அடிச்சு உடச்சிட்டு உள்ளுக்குள்ளே போனால் அங்கே இன்னொரு வால் அப்படிங்கிறது இருக்குது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு. என்னடா இது உடச்சிட்டே அந்த வால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நாள் நான் சர்க்கிள்ஸில் போய்கிட்டு இருக்கணும், இவன் ஏதோ ஒரு இல்யூஷன் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மனுஷன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சம்பவம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் அப்படிங்கிறத பண்ணியிருப்பான். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, ஒரு ஒயிட் ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பான். இந்த ஒயிட் ஃபயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் ஃபயர் தான். ஸோ செலஸ்டியல் பவர் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு ஃபயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் அந்த ஃபார்மேஷனை உடச்சிட்டே இருக்கான் இல்லையா, இப்படியே வந்து ஒரு சில நாட்கள் அப்படிங்கிறது போயிடுது. இவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான், ஒழுங்கு மரியாதை வெளியில் வா, வெளியில் வந்து என் கூட சண்டை போடு அப்படிங்கிறான். அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், சரி தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் இவன் வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ உள்ளுக்குள்ளேயே கடுறான்னு சொல்லிட்டு போயிடறான் நம்ம ஹீரோ. இப்போ என்ன ஆகுதுன்னா 10 வருஷம் அப்படிங்கிறதாவது இவன் வெளியிலே போல, உள்ளுக்குள்ளே இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கான். அதான் அவன் சொல்றான், ஐயோ என்னால் முடியல, தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்க எப்படி மிரட்டிட்டு இருந்தான், இப்போ என்னை விட்டுடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், ரொம்ப சிம்பிள், நீ வந்து தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, முட்டி போட்டு 3 முறை எனக்கு முன்னாடி வந்து நீ தலை வணங்கணும், அப்படி பண்ணனா நான் அமுச்சு விட்றேன் அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறான், உன் கனவுல கூட நடக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உடைக்க ஆரம்பிக்கிறான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், ரைட்டு அப்போ இங்கேயே இருந்து என்னோட ஃபார்மேஷனை டெஸ்ட் பண்ணிட்டே இரு அப்படிங்கிறான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஃபார்மேஷன் தான், இதில் வந்து கில்லிங் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது சேகரான் இவன். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவனே யோசிக்கிறான், என்னடா நான் அந்த வாழை போய் அடிக்கவே இல்லை, அது பாட்டுக்கு என்ன அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் இங்கிட்டும் அங்கிட்டும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 200 வருஷம் அப்படிங்கிறது போயிடுச்சு. அதான் இவன் கேட்குறான், டே 200 வருஷம் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு நான் வெளில விடுறா அப்படிங்கிறான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ மன்னிப்பு கேட்கல நான் விட்டுறேன் அப்படின்ன உடனே மறுபடியும் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான். அதான் அவன் சொல்கிறான், இங்கே பாரு என்கிட்ட ஏகப்பட்ட ஃபார்மேஷன்ஸ் இருக்குது சரியா, இப்போ 200 வருஷம் இருந்திருக்கேன், இன்னொரு 1000 வருஷமோ இல்லை 10 லட்சம் வருஷமோ இருந்துட்டு போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். எது 10 லட்சம் வருஷமா, ஐயோ அவ்வளோலாம் முடியாது அப்படிங்கிறான். அப்போ மன்னிப்பு கேளு அப்படிங்கிறப்ப திருன்னு முழிச்சிக்கிட்டே இருக்கான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒரு மில்லியன் இயர்ஸ் இருந்துட்டு போ, நானும் வந்து ஃபார்மேஷனை டெஸ்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்ன உடனே, எப்பா என்னால் அவ்வளோலாம் இருக்க முடியாது, இந்த பாரு என்னை மன்னிச்சுக்கோ, தெரியாமல் நான் வந்து சண்டைக்கு வந்துட்டேன், இதை கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு 3 முறை மன்னிப்பு அப்படிங்கிறத கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணானா, அந்த ஒரு ஃபார்மேஷனை ரிலீஸ் பண்ணி விட்டுறான்ப்பா. அவங்க ஆட்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவனுக்கா பயங்கர சந்தோஷம், நான் வெளியில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக உற்சாகமாக இருக்கான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், சாதாரண மனுஷங்களால் எதெல்லாம் தாங்கிக்க முடியாதோ நீ அதெல்லாம் தாங்கிட்டு இருந்த, எனக்கு உன்னை பார்த்தா பெருமையாக இருக்குது அப்படிங்கிறான். அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, என்னத்தை தாங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனுக்கு சரியான கோவம், 3 பேரும் சேர்ந்து இன்றைக்கி அவனை நம்ம கொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ போயிட்டான். அதான் ஒருத்தன் சொல்கிறான், அவன் இந்த மலையிலே இல்லைடா அப்படிங்கிறான். எப்படா இங்கேருந்து தப்பிச்சு போனான், விடமாட்டேன்டா, உன்னையும் விடமாட்டேன், உன்னை சேர்ந்தவங்களே விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால, அவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இவன் பண்ணுற மெத்தட் வந்து யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு மெத்தட் அப்படிங்கிறதுனால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இவனுக்கு சுத்தமாக தெரியல. இப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இவனுக்குள்ள ஒரு தாட் என்னன்னா, இந்த அளவுக்கு கூட நான் ரிஸ்க் அப்படிங்கிறது எடுக்கலன்னா என்னால் எப்படி ஸ்ட்ராங் ஆக முடியும், நான் எப்படி போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் அதை அப்சர்வ் பண்ணும்போது தான் இவனுக்கு தெரியுது, இதுதான் வந்து கரெக்டான மெத்தட் அப்படிங்கிறது இவனுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ இவனுக்குள்ள அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி வெற்றிடமாக இருந்தது இல்லையா, அது வந்து ஒரு உலகமாக ஃபார்ம் ஆகுது. அது வந்து பயங்கரமான புல்தரைகள் மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஃபார்ம் ஆகுது. புது புது ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல பிறக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இவன் உடனே என்ன பண்ணுறான், இவன் கையில் ஒரு ஈட்டி அப்படிங்கிறது இருக்கு, அந்த ஈட்டியில் இந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா அது வந்து இந்த எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா பயங்கரமான ஒரு வெப்பனாக மாறிடும். ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.